இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சாக்லேட்டியான சூயியான நியூட்டெல்லா சாக்லேட் சங்க் குக்கீஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பட்டர் பேப்பர் லைன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான நியூட்டெல்லா எடுத்துக்கிறேன். இதுதான் நம்மளோட கோர் இன்க்ரீடியண்ட்டுங்க. இது வந்து நான் வந்து சும்மா ஸ்பூனில் வந்து ஸ்கூப் பண்ணி இப்படி ட்ராப் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ரஃப்பாக பண்ணாலே ஓகே. இந்த பர்டிகுலர் இது நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து குக்கீஸ்குள்ளே வந்து நியூட்டெல்லா ஸ்டஃப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு இது ஃப்ரீஸ் ஆகி கிடச்சா தான் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 குக்கீஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீசரில் 10 to 20 மினிட்ஸ் வச்சாலும் நல்லா ஹார்டாக கிடச்சிடும் நம்மளுக்கு. இதில் வந்து நெக்ஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நான் ப்ரௌன்டு பட்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராசஸ் வந்து ப்ரௌன்டு பட்டர்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, நான் சும்மா நம்ம அன்சால்டட் பட்டர் வந்து பேனில் போட்டு ஹீட் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சுகர் யூஸ் பண்ணுறோம். ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா வந்து ஃபுல்லாக ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம்தான் அது. இது கூட வந்து நான் சால்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த சால்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து அவ்வளோவா மிக்ஸ் ஆகாது, ஏன்னா பட்டர் அண்ட் சுகர்னால கோர்ஸாக தான் மிக்ஸ் ஆகி கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இது கூட வந்து இன்றைக்கி எக் யோக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து 1 by 1 யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த எக் யோக்ஸை. எக்குக்கு பதிலாக எக் யோக்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இது நல்லாவே வந்து இந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். இதுக்கு எக்கை வச்சு ரெசிபீஸும் இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் ரெசிபி நல்லா சூயாக இருக்கும். இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதுவும் வந்து ஒரு விஸ்க் கொடுத்துக்கலாம். அப்புறம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் அதில். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. இது கூட வந்து நான் மைதா தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை நம்ம விஸ்க்கு தான் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஸ்பேச்சுலா கூட யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த ரிமைனிங் ஃப்ளாரை வந்து இதில் ஆட் பண்ணி ஒரு ஃபைனல் மிக்ஸ் கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால நல்லா எல்லாமே பைண்டாகி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பேட்டர் ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்காது, ரொம்ப லைக் க்ரீஸியாகவும் இருக்காது. இந்த மாதிரி கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சாக்லேட் சங்க்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ ஒவ்வொரு பைட்லேயும் வர மாதிரி நிறையா போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் டபுள் சாக்லேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் மில்க் அண்ட் டார்க் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒயிட் அண்ட் டார்க் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஓரியோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் இந்த குக்கீஸ்க்கு மெயின் வந்து இந்த சாக்லேட் சங்க்ஸ் தாங்க. நீங்கள் ஒவ்வொரு பைட்லேயும் அது இருக்கிறப்போ, அதுவும் நீங்கள் ஹாட்டாக டேஸ்ட் பண்ணுறப்போ இந்த சாக்லேட் சங்க் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் இதை ஸ்கிப் பண்ணிடாமல் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட நியூட்ரெல்லாஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நல்லா ரெடியாகி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு சாலிட் அண்ட் ஹார்டாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்க. இதை வந்து நம்ம அந்த குக்கீஸ்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 4 இந்த பேட்டரில் நான் 4 எடுத்திருக்கேன். எனக்கு பெரிய குக்கீஸாக வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குட்டி குட்டி மினி குக்கீஸாக கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெயிட் போட்டு 80 to 90 கிராம்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஃபைனலாக அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு 120 கிராம்ஸ் கிட்ட நம்மளுக்கு குக்கி கிடைக்குன்றனால. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் பண்ணி ஈக்குவல் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை மொத்தமாக பேட்டர் வெயிட் பண்ணி 4 டிவைட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம வச்சுருந்த நியூட்ரெல்லா வந்து நீங்கள் பண்ணுற வரைக்கும் திருப்பி நியூட்ரெல்லா வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு மெல்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாலோவான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம நியூட்ரெல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் கேப் வந்து கொஞ்சம் கூட விட்டுறாதீங்க, ஏன்னா நீங்கள் விட்டுறப்போ நீங்கள் பேனில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த நியூட்ரெல்லா போய் கீழே வந்து ஸ்டிக் ஆகிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப க்ரீஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்கள் குக்கீஸ் பார்க்குறதுக்கு. ஆனால் பேக் ஆனதுக்கப்புறம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா குக்கீஸையும் நான் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த நியூட்ரெல்லா வந்து இந்தளவுக்கு இருந்தால் போதும், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த குக்கி வந்து லைக் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்க. அண்ட் இந்த பேக் ஆனதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரௌண்டாக, சென்டரில் நல்லா சூயன் நல்லா இருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சாக்லேட் சங்க்ஸ் வந்து நம்ம அவ்வளோ போட்டு இதில் ஒன்றுமே போடாத மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 120 கிராம்ஸ் கிட்டே இருக்கும். சிலது வேரியேஷன்ஸ் இருக்கும். நான் மோஸ்ட்டாக நம்மளுக்கு 120 கிராம்ஸ் வந்துடும் மினிமம். அண்ட் இப்போ நம்ம வந்து உள்ளே எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் நல்லா பாருங்கள், அது எவ்வளோ சாஃப்டாக டெண்டராக வந்திருக்குன்னு. நம்மளோட நியூட்ரெல்லா உங்களுக்கு தெரியுதா ஸ்டஃப் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் இன்னும் வந்து உங்களுக்கு நியூட்ரெல்லா நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனாக வச்சு நீங்கள் நல்லா ரவுண்டாக பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இது கிடைக்கும். அண்ட் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சொல்லுங்கள்.